இன்றைய பதிவில் ஒரு யாதகத்தை எடுத்து அந்த யாதகரின் உடல் ஆரோக்கியம், அந்த யாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு, யாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கின்றதா, யாதகரின் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும், யாதகருக்கு சம்பளம் பெறுகின்ற அமைப்பு இருக்கின்றதா, யாதகரின் தனநிலை எப்படி இருக்கும் என்று பார்க்க இருக்கின்றோம். முதல் பகுதியில் இதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இப்போ இந்த யாதகத்தை பார்க்கலாம். தனுசு லக்னம், சிம்ம ராசி, 4 ராகு, 5 சனி, 8 செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், 9 குரு மற்றும் சந்திரன், 10 கேது. யாதகரின் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? யாதகரின் லக்னமாக தனுசு லக்னம் வருகிறது. அதன் அதிபதி குருவாகும். அவர் திரிகோணத்தில், அதாவது சிம்மத்தில் சந்திரனோடு சேர்ந்திருக்கின்றார். லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. லக்னாதிபதி குரு இந்த யாதகத்தில் பாக்கியஸ்தானமான 9 இருக்கின்றார். தன்னுடைய வீட்டை பார்க்கின்றார். மேலும் லக்னாதிபதி நட்பு வீட்டில் வர்க்கோத்தமமாக இருக்கின்றார். அப்போ லக்னாதிபதி, அதாவது இந்த யாதகர் பலமாக இருக்கின்றார். ஆனால் லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் 8ஆம் அதிபதியோடு இருக்கின்றார். பரிவர்த்தனை மூலம் பாக்கியாதிபதியோடும் தொடர்பில் இருக்கின்றார். எனவே பல சமயங்களில் ஆரோக்கியமாக இருப்பார், சில சமயங்களில் ஆரோக்கியம் கெடும், அதாவது ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பார் என்று சொல்லலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? யாதகரின் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் 7ஆம் வீடு, அதன் அதிபதி குடும்பஸ்தானம், அதன் அதிபதி 6, 8, 12 வீடுகளோடு அதன் அதிபதிகளோடும் சம்பந்தம் பெறக்கூடாது. அதே நேரம் பாபிகளோடும் 7ஆம் வீட்டு அதிபதியின் எதிரிகளோடும் தொடர்படக்கூடாது. இங்கு 7ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. 7ஆம் வீட்டின் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் போய் அமர்ந்து 6ஆம் அதிபதி மற்றும் விரியாதிபதியோடு சேர்ந்து அஷ்டமத்தில் இருப்பதாலும், 7ஆம் அதிபதி அஷ்டமத்தில் வர்க்கோத்தமமாக இருப்பதாலும், களத்திரகாரகனான சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் மறைவதாலும், நவாம்ச சக்கரத்தில் களத்திரகாரன் சுக்கிரன் சனியின் வீட்டில் உள்ளதாலும் திருமண வாழ்க்கை என்பது யாதகருக்கு சிறப்பாக இல்லை என்று சொல்லலாம். ஒன்று தாமதமாக திருமணம் செய்தால் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக திருமண வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் முன்னமே இவர் திருமணம் செய்திருந்தால் பல போராட்டங்களை இவர் சந்திக்க வேண்டி வரும். காரணம் 8 செவ்வாய் நீசம், அதோடு அவர் 5ஆம் அதிபதி களத்திரகாரனும் அங்கு இருக்கிறார். கூட 7ஆம் அதிபதி புதன் கடகத்தில் நன்றாக இருக்க மாட்டார். அவருக்கு அது சிறந்த வீடு இல்லை. இங்கு அஷ்டமஸ்தானமாக அது இருக்கிறது. அதனால் தாமதித்து இவர் திருமணம் செய்தால் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக திருமண வாழ்க்கையை கொண்டு போகலாம். அடுத்து குழந்தை பாக்கியம் யாதகருக்கு இருக்கின்றதா? லக்னத்துக்கு 5 கூடிய செவ்வாய் பகை கிரகத்தோடு சேர்ந்து நீசம். குடும்பஸ்தானாதிபதியான சனியும் நீசம். இங்கு சனி மற்றும் செவ்வாய் இருவரும் வர்க்கோத்தம நிலையில் நீசம். இங்கு குடும்பஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் புதனோடு சேர்ந்து நீசம். நவாம்சத்தில் எதிரியோடு சேர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 5க்குரிய குரு ராசிக்கு விரேஸ்தானத்துக்குரிய சந்திரனோடு சேர்ந்திருக்கின்றார். இங்கு புத்திரஸ்தானமும் அடிபடுகிறது. குழந்தைகள் இருப்பார்கள். காரணம் புத்திரகாரகன் குரு நட்பு வீட்டில் வர்க்கோத்தமமாக இருக்கின்றார். அதனால் குழந்தைகள் இருக்கும். அவர்கள் பெற்றோர் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகளாக இருப்பார்கள் என்று சொல்லலாம். யாதகரின் தொழில் ஸ்தானம் அப்படி இருக்கும். 6 மற்றும் 10 கூடிய சுக்கிரன் மற்றும் குரு அஷ்டமத்தில் நீச கிரகத்தோடும் 10க்கு விரேஸ்தானாதிபதியான சூரியனோடும் சேர்ந்திருக்கின்றனர். அஷ்டமத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வர்க்கோத்தமமாக இருக்கின்றார். ராசிக்கு 6 கூடிய சனி நீசம். 10 கூடிய சுக்கிரன் ராசிக்கு விரயத்தில் சூரியனோடும் நீச கிரகத்தோடும், புதனுக்கு சந்திரன் வீட்டில் பவர் இல்லை. அந்த புதனோடும் சுக்கிரன் சேர்ந்திருக்கின்றார். அடிமை வேலையை குறிக்கக்கூடிய சனி வலுவிழந்திருக்கின்றார். அதனால் அடிமை வேலை இவருக்கு இல்லை. ஆனால் தொழில் உண்டு. 10 கூடிய புதன் 8 மறைகிறார். 10 கேது. இதனால் யாதகருக்கு சரியான தொழில் இருக்காது. அடிக்கடி தொழில் மாறிக்கொண்டிருப்பார். ஒருவேளை தொழில் இருந்தால் அதில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாத நிலை இருக்கும். அவர் எதிர்பார்த்த தொழில் இவருக்கு கிடைச்சிருக்காது. தொழில் செய்ய வேண்டுமே என்ற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அதை ஏற்று செய்து கொண்டிருப்பார். அல்லது செய்யும் தொழிலில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பார் என்று சொல்லலாம்.
சம்பளம் வரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அதாவது அடிமை தொழில், அதாவது மாத சம்பளம் பெறுவதை குறிக்கிற கிரகம் சனியாகும். சனி ராசியிலும் நவாம்சத்திலும் நீசமாக இருப்பதால் அடிமை தொழில் என்பது யாதகருக்கு அமையாது. மேலும் 6ஆம் வீடு அடிமை தொழிலை குறிக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி 8இல் இருப்பதாலும் அடிமை தொழில், அதாவது உடலை வருத்தி நொந்து செய்யும் அடிமை வேலை யாதகருக்கு இல்லை. அரசாங்கத்தோடு கூடிய மரியாதையான தொழில் உண்டு என்று சொல்லலாம். சிம்மத்தில் சிம்மாதிபதியின் தொடர்பில் உள்ள குருவின் தொடர்பு சனிக்கு இருப்பதால் மரியாதைக்குரிய தொழிலை கொண்டிருப்பார். அரசாங்கம் மூலம் ஜாதகருக்கு மாத வருமானம் இருக்கும் என்று சொல்லலாம். தனநிலை எப்படி இருக்கும்? தனாதிபதி சனி 5இல் நீசமாகி நட்பு வீட்டில் உள்ள வர்க்கோத்தமமாக உள்ள லக்னாதிபதியான குருவின் தொடர்பில் இருக்கின்றார். ராசிக்கு 2 கூடிய புதனும் ராசிக்கு விரயத்தில் இருக்கின்றார். லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் 11க்கு விரயத்துக்குரிய புதனோடு சேர்ந்து 8இல் மறைகிறார். இதனால் தனவரவு என்னமோ இருக்குந்தான், வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். இப்பொழுது அடுத்த பதிவை பார்க்க போகின்றோம். நமக்கு சொந்த வீடு இருப்பது எல்லோருக்குமே ஒரு ஆசைதான். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், எல்லோருமே ஆசைப்படுகின்ற ஒன்று. சொந்த வீடு அமைய ஒருவரது ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு பெற்றிருக்க வேண்டும். மேலும் 4ஆம் வீடு தான் வசிக்கும் வீட்டை குறிப்பதால் 4ஆம் வீட்டை அதாவது சுபர்கள் பார்ப்பது நன்மை தரும். 4ஆம் வீட்டதிபதி நீசமடைந்தோ லக்னத்துக்கு 6, 8, 12இல் மறைந்தோ இருக்கக்கூடாது. மனை வாங்க செவ்வாயின் பலமும் அந்த மனையில் வீடு கட்ட சுக்கிரனின் பலமும் கட்டிய வீட்டில் குடிபுக குருவின் பலமும் தேவைப்படும். எல்லோருக்கும் ஆசை தங்களுக்கென்று சொந்த வீடு வைத்திருக்க வேண்டும் என்று. இந்த ஜாதகத்தை பாருங்கள். துலாம் லக்னம், தனுசு ராசி, 3 சந்திரன், சனி, செவ்வாய் மற்றும் புதன், 4 ராகு, வக்கிர சுக்கிரன் மற்றும் சூரியன், 9 வக்கிர குரு, 10 கேது. இங்கு லக்னாதிபதி 4 லாபாதிபதியோடு சேர்க்கை. 4ஆம் வீடு மாதுருஸ்தானம், தாயை குறிக்கும். அப்போ அம்மா வழியில் வீடு கிடைக்கிறது என்று சொல்லலாம். இதற்கு முன் அவர் இருக்கும் வீடு, அதாவது வீட்டு நிலை சரியில்லை. செவ்வாய் 3இல் இருக்கிறார், நல்லது. ஆனால் இங்கு அது நல்லதில்லை. அவர் கூட அவரது எதிரிகள் சேர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் அதிபதி சனியும் சேர்ந்திருக்கிறார். 4இல் ராகு இருக்கின்றார். அதனால் முதல் அவர் வாழ்ந்த வீடு இடிந்து விழுந்தது. அவர் வாழ்ந்த வீடு இடிந்து போனது. ஜாதக அலங்காரத்தில் சொல்லப்பட்ட மேசம், ரிஷபம், கடகம், கன்னி மற்றும் மகரம் ஆகிய இடங்களில் ராகு அமர்ந்து, இந்த இடங்களில் இருக்கும் ராகு சுபகிரக தொடர்பில் இருக்க வேண்டும். அப்போ இந்த இடங்களில் ராகு அமர்ந்து 1, 4, 7, 10 கிரகங்கள் இருந்தால் தன்னுடைய ராகு திசையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அளித்தருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுபமாக இந்த ராகு இருந்தால் நல்ல வீட்டை அமைத்து கொடுக்கும். இங்கு ராகு லக்னாதிபதி சுக்கிரனுடன் சுபமாக இருக்கின்றார். எனவே அம்மா சொத்தில் வீடு கட்டினார். சுக்கிரன் என்பதால் மெத்தை வீடு என்று சொல்லலாம். சந்திரன் செவ்வாயுடன் 4ஆம் அதிபதி சனி, சந்திரனுக்கு 2இல் சுக்கிரன் ராகு என்பதால் ராகு நல்ல நிலையில் இருக்கின்றார். அதேபோல் 4ஆம் வீடு, அதேபோல் 4ஆம் அதிபதி சனி அமைந்த ராசி தனுசு, அது கிழக்கு ராசி. சூரியன் கிழக்கு, சுக்கிரன் தென்கிழக்கு. எனவே தென்கிழக்கில் வீடு அமைந்தது. பொதுவாக 4ஆம் வீடு சரமாக இருந்து அதில் ராகு அமர்ந்து சுபகிரக சேர்க்கை பெற்றால் நல்ல பெரிய மாடி வீடு அமையும். மாடி வீடு என்று சொல்லும்போது புதனும் இங்கு சம்பந்தப்படணும். இங்கு 4ஆம் அதிபதி புதனோடு சம்பந்தப்படுகின்றார். எனவே நல்ல பெரிய மாடி வீடு அமையும் என்று சொல்லலாம்.